கன்னியாகுமரி மாவட்டம் பேச்சிப்பாறை அணையிலிருந்து வினாடிக்கு 500 கனஅடி உபரி நீர் கோதை ஆற்றுக்கு திறந்துவிடப்படுவதால் திருப்பரப்பு அருவியில் 4வது நாளாக குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்தான மேலும் விவரங்களை கொடுப்பதற்காக செய்தியாளர் ஆனந்த் இணைப்பில் இருக்கிறார். பேசலாம். ஆனந்த், இது தொடர்பான முழு விவரங்கள். வணக்கம் அமருத். கன்னியாகுமரி மாவட்டத்தில் கடந்த சில வாரங்களாக வெயில் நிலவி வந்த நிலையில் கோதையாறு, பர்லியாறு, தாமிரபரணி ஆறு ஆகிய அனைத்து ஆறுகளிலும் நீர்வரத்து குறைந்து காணப்பட்டு வந்த நிலையில் தற்போது தென்மேற்கு பருவமழை தொடங்கி பெய்து வரும் நிலையில் கன்னியாகுமரி மாவட்டத்திலும் மழை பெய்து வருவதோடு வானம் மேகமூட்டத்துடன் காணப்படுவதோடு அவ்வப்போது சாரல் மழை மற்றும் கனமழை பெய்து வருகிறது. இதனால் 48 அடி கொள்ளளவு கொண்ட பேச்சிப்பாறை அணை அபாய அளவான 42 அடியை தாண்டி தற்போது 45 அடியை எட்டியுள்ள நிலையில் கடந்த திங்கட்கிழமை இரவு முதல் பேச்சிப்பாறை அணையிலிருந்து 500 கன அடிக்கு மேல் உபரி நீர் திறந்துவிடப்பட்டு வருவதால் திருப்பரப்பு, மூவாற்றுமுகம், குளித்தரை வழியாக தேங்காய்பட்டினம் கடலுக்கு சேர்வதால் கோதையாறு மற்றும் தாமிரபரணி ஆறு கரையோரம் வசிக்கும் பொதுமக்கள் பாதுகாப்பாக இருக்கும்படியும் அதேபோல் சுற்றுலா பயணிகள் நீர்நிலைகளின் அருகாமையில் செல்லாமல் பாதுகாப்பாக இருக்கும்படியும் ஏற்கனவே எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக கோதையாற்றில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடி வருவதால் குமரியின் குற்றாலம் என அழைக்கப்படும் திருப்பரப்பு அருவியில் தண்ணீர் தொடர்ந்து கடந்த 3 நாட்களாக ஆக்ரோஷமாக கொட்டி வருகிறது. இதனால் திருப்பரப்பு அருவிக்கு வருகை தரும் சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பு கருத்தில் கொண்டு மாவட்ட நிர்வாகம் சார்பாகவும் மற்றும் பேரூராட்சி நிர்வாகம் சார்பாகவும் இன்று 4வது நாளாக சுற்றுலா பயணிகளுக்கு குளிக்க தொடர்ந்து தடையானது நீட்டிக்கப்பட்டுள்ளது. அமருத், விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஆனந்த். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.